Hi students, today we are going to see the topic induction of EMF by changing relative orientation of the coil with magnetic field. Okay வா? So நம்ம என்ன பார்க்க போறோம்? Induction of EMF changing relative orientation of coil. Okay, so ஒரு magnetic field ல வந்து coil rotate ஆகுறப்போ induction அதாவது EMF வந்து எப்படி produce ஆகுதுன்னு பார்க்க போறோம். Okay வா? For example வந்து நம்ம ஒரு uniform magnetic field வந்து consider பண்றோம். Okay, so uniform magnetic field means same direction and same magnitude. Okay வா? Equal amount of magnitude and same direction வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஒரு uniform magnetic field. So இதுல வந்து ஒரு coil வந்து நம்ம place பண்றோம். Okay, so ஒரு coil place பண்ணிருக்கோம். இப்போ இதோட axis வந்து எப்படி இருக்குன்னா இந்த directionல இருக்கு. Okay வா? இந்த axis வந்து directionல இருக்கு. So இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு given ஏரியால number of magnetic field lines cross ஆச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து magnetic flux வந்து create ஆகும்னு பார்த்திருக்கோம். ஓகே ஒரு given ஏரியால number of magnetic field lines pass ஆகறப்ப என்ன ஆகுங்க ஒரு magnetic flux வந்து produce ஆகும். ஓகே அப்போ இங்க வந்து magnetic flux வந்து இங்க மேக்ஸिमமா இருக்கு pi m equal to ba. ஓகே சோ magnetic flux ஓட ஃபார்முலா என்ன சொல்றோம்னா pi m is equal to ba cos theta. ஓகே சோ இந்த theta ஓட வேல்யூ என்ன இருக்கு 0 டிகிரி. சோ நோ ஆங்கிள். ஓகேவா அதனால theta equal to 0 டிகிரி. அப்போ cos 0 ஓட வேல்யூ 1. அப்போ pi m is equal to ba. Okay, what is the maximum level? Okay, so next நம்ம என்ன பார்க்க போறோம்னா pi m is equal to ba பார்த்திருக்கோம். இப்போ வந்து இதே சேம் காயில் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல வந்து with angular velocity ல வந்து நம்ம ரொட்டேட் பண்றோம். ஓகே சோ இது வந்து டைம் t equal to 0 ல. ஓகே இது நோ டைம். ஓகேவா டைம் வந்து 0 ல இருக்கு. அப்ப வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு காயில் இருக்கிறப்போ அங்க மேக்ஸिमम மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா அதே சேம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து அந்த காயில் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. ஓகேவா சோ லைட்டா டில்ட் ஆயிருக்கு. ஓகே சோ இப்படி இருந்த காயில் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகே ஸ்ட்ரைட்டா இருந்த காயில் வந்து இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகேவா இப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்த டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் வந்து எங்க போயிருக்குன்னா இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைன் இங்க இருக்கு இது ரொட்டேட் ஆகணும்னா என்ன ஆகுதுன்னா இப்படி இருந்த லைன் வந்து இப்படி ரொட்டேட் ஆயிட்டோனே இங்க இருக்கிற லைன் வந்து அப்படிங்க கிராஸ் ஆயிருச்சு. ஓகே சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா pi m equal to cos omega t. ஓகே சோ இது ரொட்டேட் ஆனோனே வந்து என்ன ஆகுது two angle வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிள் வந்து என்ன சொல்றோம் pi m is equal to cos omega t. ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆங்கிள் எப்படி இருக்கு இந்த ஆங்கிள் என்ன சொல்றேன்னா pi m equal to sin omega t. ஓகேவா சோ இங்க வந்து two angles வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து இந்த ஆங்கிள் வந்து பாஸ் ஆன ஆங்கிள் வந்து என்ன சொல்றேன்னா theta. So theta is equal to omega t. So omega t is nothing but angular velocity. ஓகேவா so theta is equal to omega t. So இங்க வந்து என்ன இருக்குன்னா இந்த காயில் வந்து with time t ல வந்து ரொட்டேட் ஆகுறப்போ two components ஆ ஸ்ப்ளிட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து pi m is equal to cos omega t. Second one pi m is equal to sin omega t. ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க வந்து மேக்ஸिमम மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே நமக்கு ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்போ வந்து இந்த cos omega t வந்து எப்படி இருக்குன்னா டைரக்ஷனுக்கு parallel-ஆ இருக்கு. ஓகே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லயே இருக்கு. ஓகேவா சோ இது ஏரியாக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. சோ இங்க வந்து என்ன இருக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து மெயின் ரூலா இருக்கு. பட் இது வந்து என்ன இருக்குன்னா நோ ரூல். ஓகே சோ இது வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா parallel-ஆ இருக்கு. சோ இது வந்து யூஸ் ஆகாது. ஓகே சோ நம்ம இந்த காம்போனன்ட் மட்டும் என்ன பண்ண போறோம்னா டேக் அவுட் பண்ண போறோம். சோ இந்த காம்போனன்ட் நெக்லெக்ட் பண்றோம். ஓகேவா அப்போ பை நம்ம எப்படி எழுதலாம் சோ இது வந்து காயில் வந்து என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. சோ அது என்ன பண்ணுவோம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு வந்து n magnetic flux வந்து pi v equal to so n pi v. so number of turns and magnetic flux n pi v is equal to so இங்க என்ன பண்ணுவோம் n pi m. so pi m is nothing but the maximum magnetic flux. ஓகேவா maximum magnetic flux எங்க இருக்கு இங்க தான் இருக்கு pi m equal to cos omega t. cos omega t. ஓகேவா so n pi m equal to cos omega t. okay so next இது என்ன சொல்றோம் equation number 1.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா Faraday's law யூஸ் பண்ண போறோம். Faraday's electromagnetic induction. அதனால சொல்றோம் நம்ம induced EMF equal to minus d pi by dt. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே பார்த்திருக்கோம் induced EMF equal to minus d pi by dt. ஓகே, ஸோ இந்த மைனஸ் சிம்பல் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், opposition of current அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ E is equal to minus d. இங்க பையோட வேல்யூ என்ன இருக்குன்னா n pi b. ஓகேவா? n pi b divided by dt. Okay, so next induced EMF equal to minus d by dt. n pi b value என்ன இருக்குன்னா n pi m cos omega t. n pi m cos omega t. Okay, n pi b ஓட வேல்யூ என்ன இருக்கு, n pi m cos omega t. So next in term என்ன பண்ண போறோம்னா constant term வந்து வெளிய எடுக்க போறோம். Okay, so n pi m ன்றது constant term. So வெளிய எடுத்துட்டோம்னா equal to minus n pi m. So remaining term d by dt cos omega t. So இந்த term நம்ம differentiate பண்ண என்ன ஆகும், d by dt cos omega t differentiate பண்ண என்ன ஆகும்னா minus n pi m. So இந்த term differentiate பண்ணா minus sin omega t into omega. ஓகேவா? d by dt cos omega t differentiate பண்ணா என்ன, அது ஃபார்முலா ஜெனரல் ஃபார்முலா minus sin omega t into omega. Okay, so இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம்? So induced EMF equal to n pi m omega sin omega t. Okay, so நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா? so next நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸிமம் லெவல் வந்து என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, so மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படினு பார்க்க போறோம். ஓகேவா? so மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இப்போ நார்மலா ஒரு காயில் இருக்கு. ஓகே, சோ இப்போ இந்த காயில் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் வந்து 0 டிகிரில இருக்கு. ஓகேவா? சோ அகைன் இந்த காயில் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுறப்போ இங்க என்ன இருக்கும், 90 டிகிரி. ஓகேவா? அகைன் இங்க ரொட்டேட் ஆகுறப்போ 180 டிகிரி. அகைன் இங்க ரொட்டேட் ஆகுறப்போ 270 டிகிரி. அகைன் இங்க வரப்போ 360 டிகிரி. ஓகேவா? இதுதான் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். சோ இங்க வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து எங்க இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா சைனூசாய்டல் வேவ் கன்சிடர் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு வேவ் மோஷன் இருக்கு. ஓகே, சைனூசாய்டல் வேவ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த காயில் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகுது. அது வந்து மேக்ஸிமம் லெவல் இங்க இருக்கு 90 டிகிரி. ஓகேவா? சோ அகைன் இங்க வரப்ப என்ன இருக்கு, 180 டிகிரி. ஓகே, சோ நெக்ஸ்ட் அகைன் வரப்போ சோ இது வந்து 90 டிகிரி, இங்க வந்து 180 டிகிரி. அகைன் இங்க வரப்போ 270 டிகிரி. அகைன் இங்க வரப்போ 360 டிகிரி. இங்க வரப்போ 270, இங்க போறப்போ 360. ஓகே, சோ இப்படி தான் இருக்கு ஒரு ரொட்டேஷன். ஓகேவா? ஒரு ரொட்டேஷன் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இப்படி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீக்வன்சி இதான் ஒரு ரொட்டேஷன். சோ இந்த டேர்ம்ல இருந்து இங்க வர வரையும் ஒரு ரொட்டேஷன். ஓகேவா? சோ இது மேக்ஸிமமா இருக்கு, இங்க ஜீரோவா இருக்கு, கீழே வரது மினிமமா இருக்கு, அகைன் ஜீரோவா இருக்கு. சோ இங்க எது வந்து மேக்ஸிமமா இருக்குன்னா 90 டிகிரி. ஓகேவா? சோ ஒரு ரொட்டேஷன்ல வந்து 0ல இருந்து இது வந்து மேக்ஸிமம். ஓகே, அகைன் வந்து 180 வந்து 0ல வந்துருச்சு. அகைன் வந்து கீழே 270 வந்து மைனஸ்ல வருது. ஓகே, இது வந்து மைனஸ் மேக்ஸிமம், இது வந்து பாசிட்டிவ். ஓகே, சோ 360 ஆல்சோ 0. அப்ப இங்க மேக்ஸிமம் சொல்றது என்ன சொல்றோம், 90 டிகிரி. ஓகேவா? சோ நம்ம 90 டிகிரி நம்ம எப்படி பார்க்க போறோம். சோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து sin 90. ஓகே, sin 90 is equal to 1. ஓகே, sin 90 equal to 1. அப்போ induced EMF equal to n pi m omega. இங்க sin 90 போட்டு என்ன வரும், sin 90 equal to 1. ஓகே, சோ அப்போ is equal to n pi m omega. ஓகேவா? சோ இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே, இதான் வந்து மேக்ஸிமம். ஓகேவா? 90 டிகிரி sin 90 டிகிரியா இருந்தா மேக்ஸிமம். சோ EM is equal to induced EMF வந்து மேக்ஸிமமா இருக்கிறப்போ n pi m omega அப்படின்னு எழுதிருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா இந்த வேல்யூ நம்ம எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ இந்த ஈக்குவேஷன்ல
ஓகேவா சோ இன்டியூஸ்ட் EMF நம்ம எப்படி எழுதலாம் n pi m ஒமேகா n pi m ஒமேகா நம்ம என்ன போட்டுருக்கோம் இங்க em அப்போ induced EMF equal to em n pi m omega sin omega t. So n pi m omega பதிலா நம்ம em போட்டோம் நெக்ஸ்ட் sin omega t. ஓகேவா சோ இதுல என்ன சொல்றோம் மேக்ஸிமம் லெவல் இருக்கிறப்ப ஒரு இன்டியூஸ்ட் EMF ஓட வேல்யூ. ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நம்ம இதுல வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றப்போ ஓகே ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றப்ப எப்படி இருக்கு சோ அது வந்து என்ன சொல்றோம் I is equal to Im sin omega t. ஓகேவா சோ கரண்ட் வந்து என்ன இருக்குன்னா சேஞ்ச் ஆகுது சோ Im ன்றது நம்ம என்ன சொல்றோம் மேக்ஸிமம் produced induced EMF induced current Im I is equal to Im sin omega t. சோ நம்ம இந்த ஈக்குவேஷன் படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் ஓகே I is equal to Im sin omega t. ஓகேவா சோ நெக்ஸ்ட் நம்ம புக்ல வந்து கிளியரா டயகிராம் கொடுத்திருப்பாங்க அது என்னன்னா சோ ஒரு காயிலோட ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னு கொடுத்திருப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்படி இருக்கும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் காயில் வந்து ஃபர்ஸ்ட் காயில் இருக்கு அகைன் வந்து செகண்ட் ஒன் காயில் சோ செகண்ட் காயில் தேர்ட் காயில் சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் So next fourth one okay next fifth one so இது வந்து என்ன சொல்ற ஒரு காயிலோட ரொட்டேஷன் வந்து என்னன்னு நமக்கு தனியா வந்து சைனூசாய்டல் கிராஃப் வழியா கொடுத்திருப்பாங்க ஓகேவா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி ஓகே சோ இந்த டைரக்ஷன்ல கொடுத்திருக்காங்க ஓகே சோ இது என்ன சொல்றோம் ஒரு காயில் இது இந்த ஒரு காயில் வந்து எப்படிலாம் ரொட்டேட் ஆகுது அப்படினு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் இங்க வந்து என்ன இருக்கு இன்டியூஸ்ட் EMF வந்து 0 ஓகேவா ஏன் இன்டியூஸ்ட் EMF 0 னா நம்ம ஒரு காயில் ரொட்டேஷன் என்ன இருக்கு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் பாத்துறோம் E is equal to இந்த ஈக்குவேஷன் E is equal to Em sin 0 ஓகேவா sin 0 ஓட வேல்யூ 0 அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து E is equal to 0 ஓகே ஃபர்ஸ்ட் காயில் செகண்ட் ஒன்ல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம் அதுல என்ன இருக்கு E is equal to Em sin pi by 2 ஓகேவா sin pi by 2 ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்கோம் 90 டிகிரி ஓகே சோ செகண்ட் ஒன் வந்து என்ன இருக்கு Em is equal to sin pi by 2 சோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் அதேதான் Em is equal to Em sin நெக்ஸ்ட் என்ன வரும் pi ஓகே sin pi ஓட வேல்யூ என்ன சொல்றோம் 180 டிகிரி ஓகே இது வந்து 180 டிகிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து இது இந்த காயில் அதோட வேல்யூ என்ன இருக்கு E is equal to Em sin 3 pi by 2 okay 3 pi by 2 is nothing but 270 degree final one என்ன இருக்கு E is equal to Em sin 2 pi okay so 360 degree so இந்த angle தான் நம்ம இந்த ஃபார்முலால நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஃபார்முலால இருந்து ஒமேகா t ஓட வேல்யூ என்ன போட்டுருக்கோம் 0 டிகிரி செகண்ட் ஒன் வந்து 90 டிகிரில ரொட்டேட் ஆகுது தேர்ட் ஒன்ல வந்து 180 டிகிரி அப்புறம் 270 360 ஓகே சோ நம்ம இது வந்து சைனூசாய்டல் வேவா நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு ஓகேவா சோ இது என்ன சொல்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஒரே காயில் தான் இது சோ இது வந்து என்ன கிளாக்ல வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் வந்து ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு ஓகேவா சோ ஒரு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு so ஓகேவா சோ இந்த டைரக்ஷன்ல இருக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் கன்சிடர் பண்றோம் நெக்ஸ்ட் இதோட sin வேவ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 90 டிகிரி ஓகேவா sin 90 வந்து எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமா இருக்கு ஓகேவா இங்க வந்து என்ன இருக்கு மேக்ஸிமம் சோ pi by 2 ஓகே சோ நெக்ஸ்ட் வரப்போ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா மினிமம் 0 ஓகே sin 90 வந்து மேக்ஸிமமா இருக்கு அகைன் 180 வந்து என்ன ஆகுது 0 ல வந்துருச்சு அகைன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் 270 ஓகே 270 வந்து என்ன ஆச்சு மைனஸ்ல வருது ஓகே then 270 டிகிரி வந்து மைனஸ் ஓகே 0 டிகிரி
90 degree, 180 degree, 270. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க வருது 360 degree. அகைன் வந்து 0. ஸோ இல்லை மேக்ஸிமம் லெவல் எங்க இருக்குன்னா 90 டிகிரி வந்து மேக்ஸிமம். ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்றோம், மைனஸ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப், அதாவது மைனஸ்ல மினிமம் மேக்ஸிமமா இருக்கிற வேல்யூ. ஸோ 270 வந்து மைனஸ்ல இருக்கு, 360 ஜீரோல இருக்கு, 180 ஜீரோல இருக்கு, இங்க 5/2 இது 90 டிகிரி மட்டும் மேக்ஸிமமா இருக்கு. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் தான் நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க இந்த கிராஃப். ஓகே, தேங்க்யூ.